நேயர்களே, ஒரு முக்கிய செய்தி. பாகிஸ்தானின் 3வது நாளாக தற்போது இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. பாகிஸ்தான் 3வது நாளாக தற்போது இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. பாகிஸ்தானின் இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா தற்போது தனது பாதுகாப்பு அமைப்பு மூலம் தாக்கி தற்போது பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் இந்த ட்ரோன் தாக்குதலானது காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து 3வது நாளாக ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நிகழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முயற்சியை தற்போது இந்திய ராணுவம் முற்றிலுமாக முறியடித்திருக்கிறது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தற்போது பாகிஸ்தானின் இந்த ட்ரோன் தாக்குதல் தற்போது இந்திய ராணுவம் அளித்திருக்கிறது. பாகிஸ்தான் 3வது நாளாக இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்தியா இதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழலில் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை தற்போது இந்திய ராணுவம் அளித்திருக்கிறது. ஃபெரோஸ்பூர், பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் முயற்சியானது தீவிரமாக நடத்தப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் தாக்குதலை தற்போது நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலை தற்போது இந்தியா தடுத்திருக்கிறது. வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஃபெரோஸ்பூர், பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் முயற்சியானது அதிகபட்சமாக நடந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக எல்லை பகுதியான காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலானது நிகழ்த்தப்பட்ட நிலையில் இந்திய ராணுவம் தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை அளித்திருக்கிறது.